இந்த மாதிரி ஊரில் உள்ள எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ செம்ம ஜாலியாக இருக்குல்ல. இதை தான் இவ்வளோ நாளாக நான் மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆமாங்க, முதல்ல நிறைய ஃபங்க்ஷன் வந்திருக்கு. நான் எதுக்குமே போவே மாட்டேன். வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருப்பேன். ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு இப்போல்லாம் அப்படி இல்லை. யாராவது கிளம்புறாங்களா, ஏதாவது விசேஷமாக நானும் முன்னாடியே கிளம்பி ஓடி போயிடுறது. நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, சீர் கொடுக்குறதுக்கு. எங்கள் ஊர்லலாம் இந்த பழக்கம் கிடையாது. கல்யாணம் பண்ணி பொண்ணு வந்து புருஷன் வீட்டுக்கு போகும்போதே பொண்ணோட சேர்த்து சீரையும் கொடுத்து விட்ருவாங்க. ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் சீரே கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நிறைய வித்தியாசமான பழக்கம்லாம் இருக்குது. நான் ஒன்று ஒரு வீடியோவில் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு எங்கள் அம்மாங்கிட்டலாம் போய் சொல்லுவேன், அம்மா இங்கே இப்படிமா அப்படிமா அப்படின்னு. ஒரு வீடியோலையும் ஒன்றா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். நாங்கள் வந்து போய் சீர் கொடுக்க போயிட்டோமா, அது என்ன பழக்கம் அப்படின்னா, சீரை கொண்டு போய் அவங்க ஊரில் இறக்கி வச்சு அதை தலையில் தூக்கிட்டு வேட்டு போட்டு சுமந்து போய் அந்த பொண்ணையும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் சீரை கொண்டு போய் கொடுத்துட்டு, அங்கே ஒரு மண்டபத்தில் அழகாக சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்களா, அதை நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துடுறது. அவ்வளவுதான். அதே தான் நாங்களும் பண்ணோம். 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, கடையை வேற திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த 5 மணிக்கு கூட 2 மணி வெயில் மாதிரி அடிச்சிட்டு இருந்தது. குடுன்னு ஓடி போய் கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.